வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜிக்கும் மற்றும் மகாவதார் ஃபவுண்டேஷன் ரங்கநாதன் ஜிக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொள்கிறேன். கேக்குதா சார்? வாய்ஸ் கிளியரா இருக்கா? Yes, madam. Please proceed, madam. Yes, madam. நம்ம வந்து இன்னைக்கு எண்ணத்தின் சக்தி, அதாவது தாட் பவர் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது தாட்னா எண்ணம். எண்ணம் எங்க இருந்து வருது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து மாஸ்டர் கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கு மேடம். ரைட்டா? பேக்ரவுண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இப்போ சார்? எஸ் மேடம். நோ கிளியர். ஓகே. ப்ளீஸ். ஸோ நம்ம வந்து எண்ணம் அப்படின்னா அது எங்க இருந்து வருது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து அது தெரிஞ்சா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த எண்ணங்களை எப்படி நம்ம வந்து பவர்ஃபுல்லா ஆக்கணும், அதுக்கு எவ்வளோ வலிமை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் புரிதல் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து மேல்மனம், நடுமனம், அடிமனம், அதாவது ஆழ்மனம்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ் மைண்ட் நாம வந்து இப்போ ஒரு திங்க் பண்றதெல்லாம் கான்சியஸ்ல தான் திங்க் பண்ணிட்டு இருப்போம். மனம், மேல்மனம். நடுமனம் ஒன்று இருக்கு, சப்கான்சியஸ் மைண்ட் ஒன்று இருக்கு, சூப்பர் கான்சியஸ் மைண்ட் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியா புரியும். இப்போ நீங்க வந்து ஒரு காரோ இல்லை ஒரு பைக்கோ ஓட்டிட்டு போறீங்க. ஓட்டிட்டு போகும்போது நீங்க ஓட்டிக்கிட்டே போகும்போதே நீங்க திங்க்கும் பண்ணுவீங்க. அது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஓட்டிட்டு போகும்போதே நம்ம கடையில வந்து இந்த கடைக்கு போய் இந்த சாமான்லாம் வாங்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த லிஸ்ட்லாம் இருக்கு, அந்த சாமான் வாங்கிட்டு அடுத்து இந்த கடையில இருந்து அந்த இதுக்கு போகணும், அடுத்து அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டே போவோம். ஸோ இப்போ அந்த நினைக்கிறது யாரு, வண்டி ஓட்டுறது யாரு? ஸோ இந்த மாதிரி ரெண்டு மனம் எப்பயுமே ஆக்டிவேட்லேயே தான் இருக்கு நம்மளுக்கு. அந்த திங்க் பண்றது வந்து எப்பயுமே கான்சியஸ் மைண்டு தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம மசில் மெமரியில நம்ம பழக்கம், சைக்கிள் ஓட்ட பழகி இருக்கோம், ஸ்விம்மிங் பழகி இருக்கோம், கார் பழகி இருக்கோம், குக் பண்ண பழகி இருக்கோம், வீட்டில் இருக்க சாமான் எங்க இருக்குன்னு தெரியும். குக் பண்ணிக்கிட்டே அவங்க இந்த இந்த பக்கத்துல இருந்து இங்க எடுக்கணும் அப்படின்னா கை எடுக்கும், ஆனா மைண்டு வேற திங்க் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாம வந்து இத இந்த மாதிரி ஒரு திங்கிங் பேட்டர்ன் நம்மளுக்கு எப்பயுமே ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நாம வந்து இப்போ லேடிஸா இருந்தா நீங்க குக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வேற தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. அங்க இருந்து தான் தாட் வருது. அதுதான் நம்ம மனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலி இப்போதைக்கு. ஸோ ஆனா வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்கு. அதுக்கு தான் பவர் இருக்கு அதிகம். ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்க எப்போ வந்து பவர் கொடுத்து அங்கிருந்து உங்க தாட்டை வந்து நீங்க ரிலீஸ் பண்றீங்களோ அப்போ வந்து அது பவர்ஃபுல்லா மாறிடும். நீங்க கான்சியஸ் மைண்ட்ல இருந்து திங்க் பண்றது எல்லாமே உங்களோட பிலீஃப் சிஸ்டம்ல இருந்து, உங்களோட நம்பிக்கையில இருந்து, உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டால இருந்து, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கும். ஆனா சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து பண்றது எல்லாமே அதுக்கு வந்து அபாரமான அளவிட முடியாத ஒரு சக்தி இருக்கு. அத வந்து ஒரு பொக்கிஷம், ஒரு ட்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா மணக்கண், அகக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய உங்களுக்கு வந்து சக்தி இருக்கிறதுனால எப்போ நம்ம அதை ஆக்சஸ் பண்றோமோ, எப்போ நம்ம அது கூட இருக்கோமோ, அப்போ வந்து அப்போ நீங்க ஒரு தாட்டை ரிலீஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு. ஏன்னா சப்கான்சியஸ் மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அது வந்து ஒரு புதையல் நம்மளுக்கு. அப்போ அது வந்து ஒரு அளவிட முடியாத எல்லையற்ற ஒரு சக்தியின் உறைவிடம். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் தாட்டுக்கு பவர் இருக்குன்னே நம்மளால வந்து நம்ப முடியும். சும்மா வந்து சயின்டிஃபிக்கா தெரியாம ஒரு ஆதாரபூர்வமா தெரியாம நாம வந்து இந்த தாட் இவ்வளவு பவர் இருக்கு, அவங்க இந்த தாட்டை வச்சு இப்படி இதெல்லாம் சாதிச்சாங்க, அதை சாதிச்சாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு நினைப்போம் நம்ம.
முதல்ல இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஓ அப்படின்னு நம்மளுக்கு அது புரியும். இப்ப நம்ம தியானம் பண்ணும்போது என்ன நடக்குது, அந்த கான்சியஸ் மைண்ட் கம்ப்ளீட்டா தாட்டு திங்கிங்கே பண்ணாம கம்ப்ளீட்டா அது வந்து தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்கு. அதாவது எண்ணமற்ற நிலையில இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது அதிகமா எண்ணம் வந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகி அந்த எண்ணமற்ற நிலையில போகும்போது நீங்க என்ன அப்படி ஒரு எண்ணமற்ற நிலையில என்ன ஆகுதுன்னா சப்கான்சியஸ் அப்பதான் நம்ம உள்ளேயே போறோம். அது வந்து சிலவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அப்பதான் வந்து நம்ம எண்ணமற்ற நிலைக்கு போகும்போதுதான் சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்மளுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு இப்போ நீங்க வாழ்க்கையில எதிர்கொண்டு இருக்கிற எல்லா விதமான அனுபவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் உங்களோட திறமைக்கும் உங்க அறிவுக்கும் உங்கள் ப்ராப்ளத்துக்கும் உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுல சொல்யூஷன் இருக்கு. அதனாலதான் வந்து தியானம் பண்ணும்போது சிலவங்க அந்த சப்கான்சியஸ் மைண்ட் லெவலுக்கு போய் கனெக்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். அவங்க அப்பதான் வந்து தடை ஆக்டிவேட் ஆயிருக்கு அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா சப்கான்சியஸ் மைண்ட்ல எல்லாமே இருக்கு. நம்மளோட எல்லா பிறவிகளோட ஞானமும் அனுபவங்களும் அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. ஸோ எப்போ நம்ம எண்ணமற்ற நிலைக்கு போறோமோ அப்பதான் அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. இப்ப மேல்மனம் வந்து நம்மளுக்கு தேவைதான். ஏன்னா வந்து அனலைஸ் பண்ணணும், நம்ம கண்ணு பார்க்கணும். கண்ணு பார்த்து இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம், ஒரு இன்ஜினியரா இருக்கோம், ஒரு பெரிய கார்பெண்டரா இருக்கோம், பெரிய பெரிய கம்பெனில எல்லாம் வேலை பார்க்கறோம்னா அப்போ அந்த கான்சியஸ் மைண்டும் வேணும். அந்த கான்சியஸ் மைண்ட்ல நம்ம கத்துக்கிறத ஃபுல்லா சப்கான்சியஸ் மைண்ட்ல திருப்பி 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 ரிப்பீட் பண்ணி சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் அது பதியும் போது தான் நம்மளால எல்லாமே ஃபாஸ்டா எல்லாமே பண்ண முடியுது. இப்போ நீங்க ஒரு புதுசா ஒரு வேலைக்கு போறோம், ஒரு சாஃப்ட்வேரை கத்துக்கிறோம், ஒரு ப்ரோக்ராம் கத்துக்கிறோம், ஒரு புது லாங்குவேஜை கத்துக்கிறோம் அப்படின்னா எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்றோம். ஒரு புது லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஆல்பபெட்டிக்கல் பேசிக்ல இருந்து ரொம்ப நாளைக்கு நீங்க திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல அதை ரிப்பீட் பண்ண 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 நம்மளுக்கு சப்கான்சியஸ்ல பதிஞ்சிடும். நீங்க கான்சியஸ் மைண்ட் லெவல்ல சும்மா ஒரு ஒரு வாரம் போய் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னீங்கன்னா அது அவ்வளவா பதியாது. கொஞ்ச நாள் கழிச்சு கேட்ட என்ன செய்யும், ஒரு வாரம் போனேன் ஆனா மறந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்போ நீங்க சைக்கிள் ஓட்டுறதோ பெரிய பெரிய ரொம்ப நாள் செஞ்ச வேலையெல்லாம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸ்விம்மிங்லாம் வந்து பல வருஷமா ஸ்விம் பண்ணல, ஆனா கத்துக்கிட்டீங்கன்னா இப்ப தண்ணியில குதிச்சா ஸ்விம் பண்ணிடுவோம். ஏன்னா அது அவ்வளோ பழகி சப்கான்சியஸ்ல பழகிருச்சு. ஸோ எப்போ அந்த மாதிரி அந்த சப்கான்சியஸோட பவரை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நாம அதுல இருந்து நம்ம தாட்டை கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பா பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். எல்லா இதுக்குமே உங்களுக்கு வந்து ஆன்சர் இருக்கு. உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நடந்த ப்ரோக்ராம் தான் நாம இந்த உடல், என்னோட பேச்சு, எனக்கு இருக்க அறிவு, இது எல்லாமே சப்கான்சியஸ்ல இருக்கிற ப்ரோக்ராம் ஆல்ரெடி பதிஞ்சது தான். இப்போ நான் அதை கொண்டு தான் வர முடியும் என்னால. ஆனா அதுல இருக்கிறத கொஞ்சம் தான் என்னால அக்சஸ் பண்ண முடியுது. ஏன்னா கான்சியஸா நான் வந்து இந்த இந்த இதுலயே இருக்கேன் இப்போ நான். அதை வந்து ஃபுல்லா அக்சஸ் பண்றதுக்கு அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த மைண்ட் அங்க போக முடியல. அதுதான் மெடிடேஷன்ல வந்து நம்ம வந்து அந்த தியான சக்தியின் மூலமாக பெரிய பெரிய யோகிகள்லாம் பல வருஷமா தவம் பண்ணி பத்திரிச்சு எல்லாருமே என்ன என்ன சொல்றாங்க, 3 ஹவர்ஸ் பண்ணு, 3 ஹவர்ஸ் தியானம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் 3 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கான்சியஸ் மைண்ட் கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிரும், கம்ப்ளீட்டா காலி ஆயிரும். அதுல அங்க ஒண்ணுமே இருக்கா, எம்டி ஆயிரும். அது அப்படியே சுருங்கி சுருங்கி சப்கான்சியஸோட சேர்ந்துரும். நாம வந்து கொஞ்ச நாள் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி தியானம் பண்றதுக்கு முன்னாடியும் இப்போ ரொம்ப நாளா ஒரு 3-4 வருஷம்லாம் நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கே சில விஷயங்கள் என்ன புரியும்னா சீக்கிரமா அந்த தியான நிலையில கான்சியஸ் மைண்ட் வந்து தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போய் சப்கான்சியஸ் தொடர்ந்து உங்களால பார்க்க முடியும். எண்ணமற்ற நிலைமையில இருப்போம். அப்ப நிறைய அப்பதான் வந்து நம்ம அதிக சக்தி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருந்து பேசுறது, நம்மளுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்மளால கேட்க முடியுது. இப்படிதான் யோகிகள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அவங்க கான்சியஸ் மைண்டை ஃபுல்லா தாட்டை கம்ப்ளீட்டா விட்டுட்டு அந்த மொமெண்ட், இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ல, இந்த தருணத்துல அவங்க இருப்பாங்க. அப்பதான் நம்மளால வந்து
சப்கான்ஷியஸ் மைண்டை அக்சஸ் பண்ணி அங்க இருக்கிற பல விஷயங்களை நம்மளால வந்து, ஆனா கான்சியஸ் மைண்ட் வழியா தான் சொல்ல முடியும். இப்ப நான் பேசுறது இது எல்லாமே வந்து உள்ள இருந்து வரும். பட் எனக்கு கான்சியஸா நான் இருந்தா தானே சொல்ல முடியும். நான் வந்து அன்கான்சியஸா சப்கான்சியஸ் போயிட்டேன்னா என்னால பேச முடியாது, சொல்ல முடியாது. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா சப்கான்சியஸ் மைண்டோட பவரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அது தாட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு தெரியும் நம்ம. ஸோ நம்ம திங்கிங் எல்லாம் இந்த மனம் இருந்து வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த திங்கிங்ல எதை பேஸ் பண்ணி வருதுன்னா நம்ம எமோஷனலை பேஸ் பண்ணி வரும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இது எல்லாம் நம்ம வந்து இமோஷனலா சில பிலீஃப், அதாவது நம்பிக்கைகளை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுட்டோம். இதுனா இப்படிதான், இவங்கன்னா இப்படிதான், இந்த இந்த சாப்பாடு ருசிச்சோன்னா இது இந்த டேஸ்ட் தான் இருக்கும், இந்த கடையில போனா இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே ஒரு நம்பிக்கையின் பேஸ்ல பிலீஃப் சிஸ்டத்துல உள்ள போட்டு வச்சுட்டோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அந்த அந்த டேட்டாஸ் தான் கலெக்ட் ஆகி வரும். இப்போ அதை தவிர நீங்க நிறைய புரிதல் உங்களோட மைண்டுக்கு வந்து நான் இந்த உடம்புன்னு நினைச்சு நீங்க அதையே பார்த்துட்டு இருக்கிறனால இப்ப அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இந்த உடம்பு பத்தியே நினைச்சிட்டு இருக்கு. நான் ஒரு சோல், நான் ஒரு ஆன்மா, எல்லையற்ற சக்தி உடைய ஒரு ஆன்மா அப்படின்னு நினைக்க அந்த பிலீஃப் சிஸ்டத்தை நீங்க உள்ள போய் மாட்டிட்டு இருக்கோம். இப்போ தியான பயிற்சியிலையும் இந்த சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியத்துல அதுதான் நடக்குது. அப்ப நீங்க வந்து அந்த பிலீஃப் சிஸ்டத்தை ஃபுல்லா இத்தனை வருஷமா, இப்ப நான் பிறந்து இத்தனை வருஷமாயி நான் இந்த உடம்புக்காக அதை பண்ணணும், இதை பண்ணணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை சேர்த்து வைக்கணும், அதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இதையே திங்க் பண்ணி அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா டீப்பா போட்டனால அந்த தாட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம மெடிடேஷன் பண்ண பண்ண, தியானம் பண்ண பண்ண அந்த எனர்ஜியை உணரும் போது, அந்த எண்ணமற்ற நிலையில நம்ம ஆன்ம உணர்வு நிலைக்கு நம்ம எப்போ போறோமோ அப்போ அந்த சப்கான்சியஸ் மைண்ட் இல்ல இருக்கிற தேவையில்லாத இந்த பாடிங்கிற பிலீஃப் ஃபுல்லா போய் போய் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி நாம அந்த சோல் கான்சியஸ்க்கு வருவோம், அந்த ஆன்ம விழிப்புணர்வுக்கு. அப்படிதான் பத்ரிஜில இருந்து பல மகான்கள் எல்லாருமே அப்படிதான் வந்திருக்காங்க. அவங்க கான்சியஸ வந்து உடல்ல இருந்து மனம்ல இருந்து ஆன்மாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து சப்கான்சியஸ்ல அவங்களுக்கு, நம்மளுக்கு இன்னும் சப்கான்சியஸ்ல பதியலை நான் ஆன்மாங்கிறது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் அது பதிஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த பவர் வந்துருச்சு. எப்போ நீங்க அந்த ஆன்ம நிலைக்கு போறீங்களோ, கான்சியஸ் லெவல்லையே நீங்க ஆன்மான்னு நீங்க நினைச்சுக்கிட்டே, இப்ப நம்ம இப்போ இங்க இருந்து நடந்து போறேன், இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கும்போது என்னோட நினைப்பு என்னதுல இருக்கும், நாளைக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இப்படிதான் நம்ம ஓடுறோம். அது அது எல்லாம் என்ன நினைப்பு, ஃபுல்லா உடல் சம்பந்தப்பட்டது, மன சம்பந்தப்பட்டது, உறவுகள் சம்பந்தப்பட்டது, இந்த பௌதிக சம்பந்தப்பட்டதுல தான் போயிட்டு இருக்கு. ஆனா எப்போ அவங்க எல்லாம் வந்து ஆன்ம நினைப்பிலே இருப்பா, நான் ஒரு சோல் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலைக்கு வந்துட்டாங்க அவங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய வித்தியாசம். அந்த எப்போ நம்ம சப்கான்சியஸை டச் பண்றோமோ ஒவ்வொரு தாட்டுக்கும் பவர் இருக்கு. அப்போ தாட்னா என்ன, பவர் எண்ணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கிறது நம்மளோட விருப்பு வெறுப்பை வந்து நம்ம பண்ணும்போது அது வந்து ஒரு வைப்ரேஷனாக தான், எனர்ஜியாக தான் வெளியில வருது. எப்படி இப்போ சவுண்டு வந்து வருது, அது வந்து அலைவரிசையாக தான் உங்களை வந்து ரீச் ஆகுது. அதே மாதிரி எண்ணமும் இந்த ஸ்பேஸ்ல, இந்த காலி இடங்கள்ல வந்து அலைவரிசையாக தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. எங்கேயோ ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து எங்கேயோ பாட்டு போட்டோன்னா அதை டியூன் பண்ணோன்னா வருதுல்ல, அதே மாதிரி நம்மளோட தாட் வந்து மைண்ட்ல இருந்து உதிச்சு அது வந்து அப்படியே அலைவரிசையில வந்து எங்க யாரை பத்தி நினைக்கிறோமோ அவங்கள போய் அது ரீச் ஆகுது. வேற பத்தியா நினைக்கிறோம் அப்படின்னா அந்த தாட் அங்க போய் ரீச் ஆகுது. அது அப்படி டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ நீங்க தாட்லாம் நிறைய இருக்கிற இடத்துல ஒரு வேற லெவல், வேற மாதிரி திங்க் பண்றவங்க, கொஞ்சம் நெகட்டிவா திங்க் பண்ற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அது பாதிக்கும், நம்மளே அதை ஃபீல் பண்ணுவோம். ஆனா நீங்க பாசிட்டிவா அமைதியா மௌனம் இருக்கிற இடத்துல, அந்த பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்க இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓ ஒரு அமைதியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. நம்மளோட உடம்புல வந்து இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ரிசெப்டார்னு இருக்கு, ஆண்டனா மாதிரி இருக்கும் ஒரு செல்லுல. அந்த ஆண்டனா மூலமா நாம திங்க் பண்றதே, நம்ம மைண்ட்ல நாம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்பே டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கு, நம்ம உடம்புக்குள்ளேயும் டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கு. அது ஒவ்வொரு செல்லும் அதை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுக்காக தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, திங்க் பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க.
உன்னோட தாட் வந்து நீ பாசிட்டிவா வச்சிருந்தேன்னா அது சாத்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இப்போ ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்றாங்க, ஒரு மெடல் வாங்கணும், ஒலிம்பிக்ஸ்க்கு ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னா அவங்க மைண்ட் லெவல்ல ஃபர்ஸ்டே வந்து என்ன என்ன நினைக்கிறேன், என்னால முடியும் என்னால முடியும் என்னால முடியும்னு சொல்லும் போது அவங்க மைண்ட்ல இருந்து போற அந்த ஒவ்வொரு தாட்டோட வைப்ரேஷன், அதாவது அலைவரிசை வந்து ஒவ்வொரு செல்லும் வாங்குது. உள்ள ஒவ்வொரு செல்லும் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அதனாலதான் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க இந்த உடம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கோம். இப்ப நான் இப்படி இருக்கணும், நான் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் என் மைண்ட்ல நினைச்சதுதான் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நீங்க வந்து இன்னும் டீப்பாலாம் போனீங்கன்னா நம்ம வந்து எசன்ஸ் தான் உள்ள இருக்கு. ஆனா மேனிஃபெஸ்ட் அதோட எண்ணத்தோட விளைவு தான் இப்ப நம்மளோட பிசிக்கல் பாடி. பிசிக்கல் பாடியே நம்ம எண்ணத்தோட விளைவு தான். ஒரு சீடு இருக்கு, அந்த சீடை உள்ள போட்டோம்னா அது முளைச்சு மரமா வந்து பழம் வருதுல, அந்த வெளியில வர முளைச்சு வர்ற இதுதான் பிசிக்கல் பாடி. ஆனா உள்ளுக்குள்ள இருக்க சீட்ல என்ன இருக்கோ அதானே வெளியில வரும். நீங்க மாமரத்தோட சீடை போட்டீங்கன்னா மாங்காய் தான் வரும், நீ வேற எதுவும் வராது. அது மாதிரி நான் என்ன என் மைண்ட்ல நினைச்சு வச்சிருக்கேனோ அதுதான் வரும். ஸோ அதனால இப்ப நாம இருக்கிற நிலைமைக்கு அப்ப நான் தான் காரணம் அப்படிங்கும்போது அந்த தாட்டுக்கு வந்து பவர் இருக்கு அப்படின்னு. ஸோ அது வந்து எங்க எப்படின்னா அது எத்திரிக் இதுல டிரான்ஸ்மிட் ஆயிட்டே இருக்கு. நம்ம ஒவ்வொரு செல்லும் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அதனாலதான் வந்து தாட்டுக்கு வந்து ரொம்ப பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து அது ஸ்பேஸ்ல எப்படி வந்து லைட் எந்த ஸ்பீட்ல டிராவல் ஆகுதோ அதோட பல மடங்கு ஃபாஸ்டா டிராவல் ஆகும் இப்படிங்கிற இதுக்கு வந்து டைம் பேஸே இல்லை. உங்களோட தாட்டுக்கு வந்து டைம் ஃப்ரேம் சொல்லி இவ்வளோ ஸ்பீட்ல டிராவல் ஆகும், இவ்வளோ வெலாசிட்டியில போகும்லாம் யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது அவ்வளோ ஸ்பீடா போயிட்டு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப மெல்லிய என்ன சொல்றது, ரொம்ப சாஃப்டா இருக்கிற ஒரு எனர்ஜி, அது ஒரு வைப்ரேஷன் எனர்ஜி. இப்ப நாமளே ஸ்தூல உடம்ப வந்து பிசிக்கல் உடம்பா பாக்குறோம். ஆனா வந்து நம்மளோட எத்ரிக் பாடியே நம்ம மெடிடேஷன்ல ஃபீல் பண்றோம்ல, அப்படி எனர்ஜியா இருந்தது, என்னால கையவே விரிக்க முடியல, அப்படியே தலையில இருந்து எனர்ஜி வந்தது, அவ்வளவு நல்லா இருந்து, அதை வந்து நம்ம உணரதான் முடியும். அது மாதிரி அந்த தாட்டை வந்து அந்த வைப்ரேஷன் போய் அடுத்தவங்களை ரீச் பண்ணும்போது அதை வந்து ரிசீவ் பண்ற இடத்துலதான் அதை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குல்ல. அதுல வந்து சில எக்ஸாம்பிள்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, டாக்டர் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் ஸ்காட்லாண்ட்ல 1843 1846 வந்து ஒரு சர்ஜன். இவரு அவர் வந்து பல பேருக்கு வந்து சப்கான்ஷியஸ் அனஸ்தீஷியா கொடுக்காமலே சப்கான்ஷியஸ் மைண்ட் அவங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்படியே சர்ஜரி பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நாம இப்ப நினைக்கிறோம். நம்மளால ஒரு சின்ன ஒரு லோக்கலா ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா கூட அவங்க லோக்கலா அனஸ்தீசியா போட்டாதான் நம்மளால வேலை செய்ய முடியும். அப்போ அந்த காலத்துல வந்து அவர் வந்து அப்படி ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து மைண்ட் லெவல்ல மைண்ட் லெவல்ல வந்து அவங்கள டீப் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்க சப்கான்சியஸ் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இவர் இங்க வந்து சர்ஜரி பண்ணி நிறைய பேஷண்ட், அது வந்து ஒன்னு ரெண்டு பேர் இல்ல, நூத்துக்கணக்கான பேருக்கு அப்படிதான் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோ பவரானது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட். அது மாதிரி வந்து நீங்க என்ன பிலீஃப் சிஸ்டம் நீங்க வச்சிருக்கீங்களா, அதை நீங்க எப்ப ரீப்ரோக்ராம், அதாவது அதை நம்ம எப்ப மாத்துறோமோ அது வந்து கண்டிப்பா மாற ஆரம்பிச்சிரும். ஸோ நான் வந்து இப்படிதான், எனக்கு இதான் பிடிக்கும், இதை சாப்பிட்டா இப்படி, என்னால இப்படிதான் ஓட முடியும், என்னால நடக்க முடியாது, என்னால படியேற முடியாது இப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு செல்லும் அதை வாங்கி வாங்கி, ஓ இவனால நடக்க முடியாது, இவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி செல்லு ரிசீவ் பண்ணி அது அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கே கொண்டு வந்துடும். அதனாலதான் வந்து இன்னொரு இன்னொரு இவங்க தாட் பவரை பத்தி வந்து லூயிஸ் எல்ஹே அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதுல வந்து ஹீல் யுவர் பாடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னால இது முடியாது அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க உடம்பு அதுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு விடும். நீங்க எதையுமே டிக்ளேர் பண்ணக்கூடாது. நீங்க எப்படிலாம் டிக்ளேர் பண்ணி பண்ணி அதை வந்து ஊர்ஜிதப்படுத்தி அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம மைண்ட்ல போட்டதுதான் இப்போ உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்க எப்போ உங்க தூக்க நிலைமையில எப்போ வந்து நீங்க ரீப்ரோகிராமிங், அதாவது சொல்லுவாங்க உங்க பிலீஃப் சிஸ்டத்தையும் உங்க நம்பிக்கையும் நீங்க மாத்துறீங்களோ, ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு 20-25 நாளைக்கு நீங்க திருப்பி அதை சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள இருக்க செல் எல்லாமே அது திருப்பி ரிவைவ் ஆகி புது செல்லா மாறி உங்க உங்க வியாதியோ உங்களுக்கு இருக்க உபாதையோ எல்லாமே கண்டினியூஸா மாற ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறாங்க. அது வந்து டீப் ஸ்டேட்ல நம்ம
தூங்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நாம வந்து படுக்கும்போது ஒரு நன்றி உணர்வோடையோ ஒரு கிராட்டிடியூட் எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு இயற்கை கொடுக்குது. நம்ம குடும்பத்துல இருக்கவங்க நம்மளுக்கு நிறைய வேலை செய்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம உணர்ந்து அதை வந்து நம்ம ஒரு நன்றி உணர்வா சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த செல்லுமே உள்ள இருக்கிற உங்க பாடி இருக்கிற செல்லுமே வந்து அந்த நன்றி உணர்வுக்காக அது வந்து ஒரு புதுப்பிக்கிறது வந்துடும். நீங்க வந்து எப்பயுமே என்ன இது இப்படி நடக்குது, ஆமா இது என்ன இப்படி இருக்கு, எனக்கு எப்பயுமே லைஃப் இப்படிதான், எனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க லைஃபை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அது நீங்க ஃபிக்ஸ் பண்ணது மாதிரி தான் வேலை செய்யும் அப்படின்றாங்க. லூயிஸ் எல்ஹேவோட நிறைய அவங்க வந்து பவர்ஃபுல் அஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க நிறைய ரீப்ரோக்ராமிங் இதுலேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யங் ஏஜ்லேயே கேன்சர் வந்துருச்சு, கொஞ்சம் இந்த மிடில் ஏஜ்லேயே. ஆனால் அவங்க அந்த கேன்சர் வர ஸ்டேஜில் அவங்க மைண்ட்லாம் ரொம்ப அதாவது செல்ஃப் பர்தி, அதாவது நான் வந்து எதுக்குமே தகுதி இல்லாதவ, என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு தான் அவங்க லைஃப்பில் வாழ்ந்திருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த தாட் பவர் பற்றி, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி, நாம வந்து ஆல்ரெடி நம்பிக்கை இந்த இந்த மாதிரிலாம் நம்புறதுதான் நம்ம உடம்பு அதையே வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிதல் வந்த உடனே அவங்க வந்து அந்த அஃபர்மேஷன்ஸை வந்து தனக்குள்ளே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐ லவ் மை செல்ஃப், என்னை நானே நேசிக்கிறேன், நான் வந்து எல்லாத்துக்கும் ஒர்த்துனா எல்லாத்துக்குமே தகுதியானவ, என்னால எல்லாமே முடியும். ஐயோ, எல்லாருக்கும் இப்போ சிலவங்கலாம் டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. என் கூட படிச்ச எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா, எனக்கு வேலையே கிடைக்கல, அவன்லாம் என்னை விட ரொம்ப கம்மியா மார்க் வாங்குறவன் வேலை கிடைச்சு போறான், அப்ப நான் வந்து இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவனா, எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு நாமளே செல்ஃப் டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால தான் அதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளீட்டா அவங்க லைஃபே மாத்தி இந்த அஃபர்மேஷன்ஸ் மூலமா தாட் பவர் மூலமா அவங்க கேன்சர்ல இருந்து வெளியில வந்து அப்புறம் நிறைய புக்ஸ் எழுதி நிறைய பேருக்கு கவுன்சிலிங் நிறைய செஷன்ஸ் நடத்திட்டு நிறைய பேரோட லைஃப்ல அவங்களோட டிசீஸ் எல்லாம் வந்து அந்த தாட் பவர் மூலமா வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அதாவது செல்ஃப் லவ் இல்லாம தன்னை நேசிக்க பழகாம மற்றவங்கள வந்து ஒரு உதாரணமா ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து எப்பயுமே அவங்கள பத்தின சில விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கிட்டு இப்படியே இருக்கிறது வந்து நம்ம அது ஒரு பேட்டர்ன் மாதிரி, ஒரு சைக்கிள் மாதிரி இந்த ஒரு சின்ன உலகத்துக்குள்ளே திருப்பி 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 சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, பிரபஞ்சமோ உனக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தியை நாம உணர்றதே கிடையாது. நாம வந்து ஜஸ்ட் இப்படியே வெளி தோற்றத்தை பார்த்துக்கிட்டே இப்படியே இந்த சின்ன நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்ல மாதிரி வட்டம் போட்டுட்டு ஒரு சின்ன உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அதை விட்டு எப்ப நம்ம வெளியில வர்றோமோ, நான் வந்து ஒரு அன்லிமிட்டெட் ஒரு பெரிய ஒரு அபண்டன்ஸ் எனர்ஜியோட ஒரு சோர்ஸ் நான், அதாவது கடவுளோட ஒரு துளி நான், எனக்கும் எல்லா சக்தியும் இருக்கு, என்னால எல்லாம் முடியும் அப்படிங்கிற அந்த பிலீஃப் சிஸ்டத்தை எப்ப மாத்துறோமோ அந்த தாட்டுக்கு அந்த செல் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இது வந்து அவங்க லைஃப்ல பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நீங்க அந்த ரீப்ரோக்ராம் பண்ண 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 கண்டிப்பா மாறும். டீப் ஸ்லீப்ல ரீப்ரோக்ராமிங் பண்ணுங்க, நல்லா மாறுங்கிறாங்க. அது மாதிரி காலையில எழுந்த உடனேயே ஃபர்ஸ்ட் செல்ல போய் பார்க்கறதுக்கு முன்னாடி, கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி நாம வந்து அன்னைக்கு இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப அருமையா இருக்க போகுது, எனக்கு ரொம்ப இந்த 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 டே வந்து ரொம்ப அருமையா இருக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு எந்திரிக்கும் போதே அந்த டே ரொம்ப நல்லா என்ன இன்னைக்கு எந்திரிக்கணுமா, இன்னைக்கு வேலை செய்யணுமா, இன்னைக்கு போகணுமா அப்படின்னு நீங்களே அதை அந்த தாட்டை வந்து ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது அது வந்து தான் பவர்ஃபுல்லா இருக்கும். எப்ப நீங்க அந்த திங்கிங் பேட்டர்னையும் அந்த பிலீஃபையும் மாத்துறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி நினைச்சு நினைச்சு பண்ணி தான் இதை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம், அதை கண்டிப்பா மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சப்கான்சியஸ்க்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு. அப்போ உங்களோட அந்த செல்லு, நீங்க சொல்றது எல்லாமே உங்க மைண்ட் என்னெல்லாம் சொல்லுதோ அது எல்லாம் உங்க உடம்பு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்க, உங்க கைகளுக்கு கால்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நன்றி சொல்லுங்க. ஒரு மூச்சு காத்து உள்ள போயிட்டு வருது, அது அது நின்றுச்சு அப்படின்னா அதுவே கிடையாது. ஸோ அந்த கிராட்டிடியூட், அந்த நன்றி உணர்வு எப்ப நீங்க அந்த நன்றி உணர்வு ஸ்டேட்டுக்கு உங்க மைண்டை கொண்டு போறீங்களோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம சுத்தி இருக்கிற வந்து நாம வந்து பிரச்சனைகளையே பார்த்துக்கிட்டு இதுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா அதே இதுலதான் இருக்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது மாதிரி யோகிகள்லாம் வந்து
பவர் அவங்கெல்லாம் தியானம் பண்ணி அந்த தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது ரிலீஸ் பண்ற ஒவ்வொரு தாட்டும் எல்லாருமே ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா நம்மளால அது வந்து அவங்களோட பவர்ஃபுல் தாட்டை வந்து நாம ரிசீவ் பண்ற அளவுக்கு நாம இன்னும் அந்த கெப்பாசிட்டிக்கோ அந்த எனர்ஜி லெவலுக்கோ போகல அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ வந்து பத்ரிஜியால வந்து ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அவரால் ரிசீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. அது மாதிரிதான் எல்லாருமே, ரமணரா இருக்கட்டும், வேற பெரிய பெரிய ஆசான்கள், ஜீசஸ், எல்லாருமே வந்து ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருந்து அந்த அவங்களும் அங்க இருந்து நம்ம எல்லாருமே ஒரு தாட் ஓஷனுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சுத்தி எல்லாரோட தாட்டும் ஒரு அலைவரிசையா வந்துகிட்டே தான் இருக்கு. நாம அதை எந்தெந்த நாம லோவா இருக்கோம் அப்படின்னா நாம எந்த ஃப்ரீக்வன்சில நம்ம மைண்ட் இருக்கோ அந்த தாட்டை தான் நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். எப்படி ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல இந்த ஃப்ரீக்வன்சில இருந்து ஒரு அந்த ப்ரோக்ராம வந்து ஒளிபரப்புறாங்களோ அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல அந்த ரிசீவரை வச்சு அதை தானே வாங்க முடியும். அதே மாதிரிதான் நாம எல்லாருமே ஒவ்வொரு செல் மைண்ட்ல இருக்க ஒவ்வொரு செல் எல்லாமே வந்து ஒரு ரிசீவரோட தான் இருக்கு. அந்த ரிசீவர்ல வந்து நீங்க அதை ஹையர் எனர்ஜிக்கு டியூன் பண்ண ஹையர் தாட்ஸ்ல இருந்து நம்மளால ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து நம்மளால கண்டிப்பா ஒரு தியானம் மூலமா அச்சீவ் பண்ண முடியும். அதை எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நாம உறவுகள்ல வந்து அன்பு, கருணை, ஒரு இணக்கமான உறவு எப்ப நம்ம வந்து வாழ்றோமோ அப்போ வந்து நம்ம ரிசீவிங் அந்த செல்லோட ரிசப்டார்ஸ் வந்து அவ்வளோ அழகா அந்த அன்பை ரிசீவ் பண்ணுமா. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. உறவு முறைகள்ல நாம எப்பயுமே இணக்கமா இருக்கணும், அன்பு செலுத்தணும், கருணையா இருக்கணும், தயவா இருக்கணும். இது வந்து நம்ம வள்ளலாரே சொல்லியிருக்காரு. தயவு, கருணை தான் உன்னைய வந்து முக்திக்கும் மேல நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் சில திங்கிங் பேட்டர்னை நாமளே நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிட்டு நெகட்டிவா இருந்துக்கிட்டு நாமளே நம்மளை வர்த்தியா இல்லை, எனக்கு இதெல்லாம் தகுதி இல்லை, என்னால் இது முடியாது அப்படின்னு நினைக்கிறத நீங்க எப்போ திங்கிங்கை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அப்பவே திருப்பி ரீப்ரோக்ராமிங் ஆரம்பிக்குது. அது ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ உள்ளுக்குள்ள வந்து நம்ம வந்து இந்த பிசிக்கல் பாடி வந்து ஒரு மெஷின். நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை தான் அதை வச்சு ஃபார்ம் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். நீங்க கொடுக்கறது தான் அவுட்புட் வந்து திடீர்னு எங்க இருந்தோ எல்லாம் வரல. நீங்க கொடுக்குற இன்புட் தான் அது. கம்ப்யூட்டர் மாதிரி தான், நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த அவுட்புட் வரும் அதில். ஸோ அது மாதிரி நீங்க வந்து ஃபர்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா மைண்ட்ல வந்து சில பிலீஃப் சிஸ்டம் வைக்கணும். சில டெக்னிக் வந்து நீங்க அந்த அஃபர்மேஷன்ஸ் மாதிரி சில டெக்னிக்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். திருப்பி திருப்பி சாண்ட் பண்ணி உங்க மைண்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து ஐ லவ் மை செல்ஃப் கண்ணாடியை பார்த்து அவங்க சொல்றாங்க. இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களோட மைண்டை மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கண்ணாடியில பார்த்து உங்க கண்ணு வழியா அந்த அஃபர்மேஷன்ஸையும் அந்த டிக்ளரேஷனையும் கொடுக்க சொல்றாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும். மேபி ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கும். லைக் வந்து என்ன, நான் ஐ லவ் மை செல்ஃப், ஏன்னா நம்மளை பிடிக்காது, நம்மளே நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா வந்து ஓவர் த டைம் நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா அதுவே உண்மையா மாறி உங்களுக்கு உண்மையிலே அந்த அன்பு, உங்க மேலே உங்களுக்கு செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் டிக்னிட்டி, அதாவது சுயமரியாதை, அன்பு, இது எல்லாமே வளர ஆரம்பிக்கும். எப்போ இதெல்லாம் வந்து நீங்க வளர்த்துக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உள்ள இருக்க அந்த டிவைன் எனர்ஜி, அந்த தெய்வீக சக்தி வந்து ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. நம்மளுக்கு அந்த ஆன்மாங்கிறது உள்ள இருக்கிறது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஏன்னா நாம தானே இப்படிலாம் வேணும்னு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நாமளே அதை நெஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா நம்மளுக்கு வேலை செய்யாது அப்படிங்கறது ரொம்ப இதுவா சொல்றாங்க. அது வந்து ரொம்ப டீப். நீங்க வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த சில அஃபர்மேஷன்ஸை நீங்க ரொட்டீனா சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க டீப் ஸ்டேட்ல வந்து அதுவே ஒரு சாண்டிங் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அது வந்து ஃபார்ம் ஆகும்போது டெய்லி நைட் டீப் ஸ்லீப்ல வந்து உங்க மைண்ட் வந்து ரீப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா நடக்கும். அதே மாதிரி ஜஸ்ட் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியும் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த என்ன நீங்க அஃபர்மேஷன் சொல்லணுமோ அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 நேரமும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற டைம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து எப்பயுமே ஒரு நன்றி உணர்வோட, ஒரு தேங்க் கிவிங் கிராட்டிடியூடோட நம்ம எப்ப இருக்கிறோமோ அப்ப வந்து நம்மளோட செல்ல எல்லாமே புதுப்பிக்கிறதுக்கான வழிகள் நாம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாடி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். அதாவது
அது வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறதுக்கு, தன்னைத்தானே பவர்ஃபுல் ஆக்கிக்கிறதுக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம உடம்புல. ஆனா நாம அதை வந்து சரியா உபயோகப்படுத்தாதனால தான் இப்ப இவ்வளோ இதுவும் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு தாட்டுக்குமே வந்து நாம ரிலீஸ் பண்ற ஒவ்வொரு தாட்டுமே அது போய் கண்டிப்பா அந்த என்ன நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து செயலா மாத்ததான் முடியும். அது அப்படியெல்லாம் கரைஞ்செல்லாம் போகாது அப்படின்றாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நாம ரிலீஸ் பண்ற தாட் எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப பாசிட்டிவா ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. ஏதோ உங்களுக்கு யாருக்கோ ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கேட்கலாம். நன்றி மாஸ்டர் திருமதி பிரம்மா மேடம். நன்றி, மிகச்சிறந்த முறையில் நீங்கள் எடுத்துரைத்தீர்கள். கருத்துக்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. மாஸ்டர்ஸ், இப்ப உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க மேடம். முன்வாருங்கள். சந்தர்ப்பம். வந்து கொஞ்ச நாளா அந்த அவங்க லூயிஸ் எல்ஹே அஃபர்மேஷன்ஸ் கொஞ்ச நாளா சில அஃபர்மேஷன்ஸ்லாம் நான் சொல்லிட்டு தான் வரேன். அதுல சில இதெல்லாம் நிறையவே ரொம்ப நல்ல சேஞ்சஸ் இருக்கு ஆக்சுவலி. அதுல ஒரு அஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்றேன் ஆக்சுவலி. ஐ எம் வில்லிங் டு சேஞ்ச். அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐ எம் வில்லிங் டு சேஞ்சுன்னு நீங்க சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்து சில ரீப்ரோகிராமிங் நடக்கும். நான் வந்து நான் மாறுறதுக்கு விரும்புறேன் அப்படிங்கிறத சொல்லும் போதே சில மாற்றங்கள் நடக்கும் நம்மளுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. ஐ எம் வில்லிங் டு சேஞ்ச் ஆல் பேட்டர்ன்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒரு ஒரு அஃபர்மேஷன் இருக்கு. அது அது என்ன மீனிங் அப்படின்னா, நாம யாரை எதை பார்த்தாலுமே வந்து என்ன இவங்க இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இந்த கலர்ல இருக்காங்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க, இந்த இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம மைண்ட்ல. அது நீங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு எக்ஸசைஸா எடுத்து நீங்க பண்ணி பாருங்க. நீங்க திடீர்னு ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, யாரையோ ஒருத்தரை பாக்குறோம் அப்படின்னா, ஏன்னா இவங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க, இந்த கலர்ல இருக்காங்க, இப்படி குண்டா இருக்காங்க, இப்படி ஹைட்டா இருக்காங்க, இப்படி ஒல்லியா இருக்காங்க, இப்படி இந்த உடம்ப வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நம்மள அறியாமலே அது நடந்துட்டு இருக்கு. சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து அந்த ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அவங்க சொன்ன அந்த அஃபர்மேஷனை நான் வந்து அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சேன். நான் சொல்ல 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 என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்ச நாள் எங்கேயாவது போனா யாரை பார்த்தாலும் எந்த தாட்டுமே வரல. இல்லைன்னா முன்னாடி எனக்கு ஒரு என்ன இந்த மாதிரி ஒரு பொட்டு வச்சிருக்காங்க, என்ன இப்படி ஒரு தோடு போட்டிருக்காங்க, என்ன இவங்க இந்த மாதிரி இப்படி ஒரு ட்ரெஸ்ல இருக்காங்க, இல்லைன்னா அழகா இருந்தாங்கன்னா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, இவ்வளவு லாங் முடி இருக்குல்ல, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நம்ம மைண்டே நம்ம அந்த ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு அந்த கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அது நல்லதா இருக்கட்டும், இல்ல அவங்கள வந்து டீஸ் பண்ற மாதிரியா இருந்தா கூட நாம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை நீங்க கவனிச்சீங்கன்னா, கொஞ்சம் இந்த கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் கவனிங்க, எங்கேயாவது போகும்போது உங்க மைண்ட் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அது தேவையே இல்லை நம்மளுக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு ஒரு பிசிக்கல் பாடி எடுத்துட்டு வராங்க. அந்த புரிதல் எப்போ நம்மளுக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரிட்டிசிசம் போயிருது. அந்த கிரிட்டிசிசம் போயிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, போயிருச்சு அப்படின்னு உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி வருது. நான் இதை கொஞ்ச நாளா இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அது ரொம்ப அருமையா இருக்கு. இது வந்து என்னோட அனுபவம். அப்போ தாட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நீங்க வந்து தேவையில்லாம தாட்டை வந்து டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது விரயம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தாட் எனர்ஜியை வந்து ரொம்ப விரயம் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் தேவையே இல்லை. யார் எப்படி இருந்தா என்ன, நம்மளால எதுவுமே மாத்த முடியாது. நம்ம உடம்பையும் நம்மளால மாத்த முடியல. அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறது என்ன 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 அதுல பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு அந்த அந்த அஃபர்மேஷனை சொல்ல சொல்ல நிறைய கான்சென்ட்ரேஷன் வருது. ஒருமுகப்படுது எண்ணம். என்ன வேலை செய்யறோமோ அதுல கவனம் வருது. இது வந்து என்னோட அனுபவமா நான் பார்த்தது இப்போ கொஞ்ச நாளா.